அந்த கதவை திறந்தார்கள். நான் உள்ளே சென்று மண்டியிட்டு அமர்ந்து, இந்த இடத்திலே தானே அன்றைக்கு பகத்சிங் அடைக்கப்பட்டு இருந்திருப்பார். ஆகவே அந்த வீரன் பேரை சொன்னாலே நாடி நரம்புகளே மின்சாரம் பாயுமே. அந்த வீரனைப் போல வாழ்க்கையில் லட்சியத்திற்காக, கொள்கைக்காக நாம் வாழ வேண்டும். அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. எது நேரினும் எவ்வளவு கடுமையான சோதனைகள் வந்தாலும் நம்மோடு இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள், எந்த பதவியும் இல்லை என்றாலும் அவரே தனக்கு வந்த கேபினட் மந்திரி வேண்டாம் என்று சொன்னவர் தானே, நமக்கு எதற்கு பதவி என்ற உணர்வோடு தமிழகம் பூராவிலும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நேற்றைக்கு கூட்டத்திலே கூட விரிவாக பேசினேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும், சிங்கிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. எந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் ஓட்டு இல்லாமலே திமுக எம்எல்ஏக்களே ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறும்.